பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே பீகாரில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 243 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட பீகாரில் கடந்த 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் பாஜக, ஐக்கிய ஜனதாதளம், ராம்விலாஸ் தரப்பின் லோக் ஜனசக்தி, இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா, ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா ஆகிய கட்சிகள் அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும், ராஷ்டிரிய ஜனதாதளம், காங்கிரஸ், விஐபி எனப்படும் விகாஷீல் இன்சான் கட்சி மற்றும் இடதுசாரிகள் அடங்கிய மகாகத் பந்தன் கூட்டணிக்கும் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. மேலும் தேர்தல் வியூக வகுப்பாளராக நாட்டு மக்களிடையே அறியப்பட்ட பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சியும் களத்தில் உள்ளது. இந்நிலையில் 2 கட்டங்களாக நடைபெற்ற தேர்தலில் இதுவரை இல்லாத வகையில் 66.91 விழுக்காடு வாக்குகள் பதிவாகின. இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக உள்ள கிஷன்கஞ்ச் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 76.23% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இதனால் பீகாரில் உள்ள 38 மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள 46 வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை இன்று காலை 8 மணிக்கு தொடங்க உள்ளது. 2 கட்டங்களாக நடைபெற்ற தேர்தலில் 1951ஆம் ஆண்டில் இருந்து இதுவரை இல்லாத வகையில் மிக அதிகபட்சமாக 67.13% வாக்குகள் இத்தேர்தலில் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் 2616 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். வாக்கு எண்ணிக்கைக்காக 4372 மேசைகள் அமைக்கப்பட்டுள்ளன. காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் முதலில் எண்ணப்படும். அதன் பிறகு காலை 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் சுற்று வாரியாகவும் தொகுதி வாரியாகவும் சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர்களால் தொகுக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான results.eci.gov.in இல் வெளியிடப்படும். மக்கள் துல்லியமான தகவல்களை அறிய தேர்தல் ஆணைய இணையதளத்தையே பயன்படுத்துமாறு தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. பீகார் தேர்தல் முடிவுகளை துல்லியமாகவும் துரிதமாகவும் வழங்க நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் இன்று காலை 7 மணி முதல் சிறப்பு நேரலைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 46 வாக்கு எண்ணும் மையங்களிலும் நியூஸ் 18 குடும்பத்தின் செய்தியாளர்கள் களத்தில் இருந்து வாக்கு எண்ணிக்கை விவரங்களை உடனுக்குடன் வழங்க உள்ளனர். மேலும் வாக்கு எண்ணிக்கையின் நிலவரம், முக்கிய வேட்பாளர்களின் நிலை, கடந்த தேர்தல்கள் உடனான ஒப்பீட்டு பார்வை என பீகார் தேர்தல் குறித்து பல்வேறு கோணங்களில் நேரலையில் தொடர்ந்து தகவல்கள் வழங்கப்பட உள்ளன. பீகார் சட்டப்பேரவை தேர்தல் குறித்து சிறப்பு விவாத நிகழ்ச்சிகளுக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி ஏற்பாடு செய்துள்ளது. வாக்கு எண்ணிக்கையின் போது சட்டத்திற்கு முரணான நடவடிக்கைகளை எதிர்கொள்ள தயார் என்று ஆர்ஜேடி கட்சியின் தலைவரும் முதலமைச்சர் வேட்பாளருமான தேஜஸ்வி தெரிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமையன்று பீகார் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் வாக்கு எண்ணிக்கை வழிகாட்டுதல் உள்ளிட்டவை குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆன்லைன் வாயிலாக தேஜஸ்வி கலந்துரையாடினார். அப்போது வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்குச்சாவடிகளில் கட்சியினர் செயல்பட வேண்டிய வழிமுறைகள் குறித்து எடுத்துரைத்தார். பீகார் மக்களுடனும் சேர்ந்து விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் உற்சாகத்துடனும் இருப்பதாக கூறினார். இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடியவர், ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் பாதுகாக்க பீகார் மக்கள் உறுதி பூண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி 58% அதிகரிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 3% உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் மாநில அரசு பணியாளர்களுக்கும் மத்திய அரசு அறிவித்துள்ள அகவிலைப்படிக்கு இணையாக உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அந்த வகையில் நடப்பாண்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் அகவிலைப்படியை உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளார். அதன்படி 55% உள்ள அகவிலைப்படி 3% உயர்த்தப்பட்டு 58% வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அகவிலைப்படி உயர்வால் சுமார் 16 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் இதனால் ஆண்டு ஒன்றுக்கு அரசுக்கு 1829 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள போடி தொகுதியை திமுக இந்த முறை கைப்பற்ற வேண்டும் என நிர்வாகிகளிடம் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் தேர்தல் பணிகளை திமுக தீவிரப்படுத்தியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் உடன்பிறப்பே வா என்ற பெயரில் தொகுதி வாரியாக நிர்வாகிகளை சந்தித்து 1-to-1 சந்திப்பு நடத்தி வருகிறார். அந்த வகையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் போடி நாயக்கனூர், சாத்தூர் ஆகிய தொகுதிகளின் நிர்வாகிகளுடன் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார்.
அப்போது அமைச்சர்கள் KK.SSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் ஆகியோர் உடனிருந்தனர். நிர்வாகிகளுடன் பேசிய திமுக தலைவர் MK ஸ்டாலின் விடுபட்டவர்களில் தகுதியானோர் மகளிர் உரிமை தொகை பெற உதவ வேண்டும் என அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் O பன்னீர்செல்வம் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள போடி தொகுதியை திமுக இந்த முறை கைப்பற்ற வேண்டும் என அத்தொகுதி நிர்வாகிகளிடம் திமுக தலைவர் MK ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மொத்தமாக 38 நாளில் 81 சட்டமன்ற தொகுதிகளின் நிர்வாகிகளுடன் திமுக தலைவர் MK ஸ்டாலின் 1-to-1 சந்திப்பு நிகழ்த்தியுள்ளார். ஆம்னி பேருந்துகள் வெளிமாநிலங்களுக்கு இயக்கப்படாதது குறித்து போக்குவரத்து துறை சுமூக தீர்வு காண வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், அண்டை மாநில அரசுகள் அபராதம் விதிப்பதால் தங்களது தொழில் நலிவடைவதாக கூறி ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஒரு வாரமாக ஆம்னி பேருந்துகள் வெளிமாநிலங்களுக்கு இயக்கப்படாததால் தமிழ்நாட்டு பயணிகள் பிற மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்ள இயலாமல் மிகுந்த சிரமத்தை சந்திப்பதாக EPS தெரிவித்துள்ளார். எனவே போக்குவரத்து துறை இனியும் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்க நிர்வாகிகளை அழைத்து பேசி சுமூக தீர்வு காண வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மேலும் தமிழ்நாடு பயணிகள் பிற மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்ள வழிவகை செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசின் 3 சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். அதன்படி உள்ளாட்சி அமைப்பு சிறப்பு அதிகாரிகளின் பதவிக்காலத்தை நீட்டிக்கும் சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். தமிழ்நாடு ஊராட்சி 5ஆம் திருத்த சட்ட முன்வடிவுக்கும் தமிழ்நாடு தொழிற்கல்வி நிலையங்களில் சேர்க்கை திருத்த சட்ட முன்வடிவுக்கும் ஆளுநர் ரவி ஒப்புதல் அளித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநர் RN ரவி தாமதம் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் ஆளுநர் மாளிகை தரப்பு அண்மையில் மறுப்பு தெரிவித்தது. கடந்த மாதம் 31ஆம் தேதி வரை பெறப்பட்ட மொத்த மசோதாக்களில் 81% மசோதாக்களுக்கு ஆளுநரால் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் 13% மசோதாக்கள் குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. காவிரியில் உரிய முறையில் கர்நாடகா தண்ணீர் திறக்காவிட்டால் அது நீதிமன்ற அவமதிப்பு என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடக அரசுக்கு அனுமதி அளித்த உச்சநீதிமன்றம் அதன் மீது முடிவெடுக்கும் போது தமிழ்நாடு அரசின் கருத்தை கேட்க வேண்டும் என மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. மேகதாதுவில் அணை கட்டுவதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கும் திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கு அனுமதி கோரி கர்நாடகா தாக்கல் செய்த மனுவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய், நீதிபதிகள் K வினோத் சந்திரன், NV அஞ்சாரி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மேகதாதுவில் அணை கட்டுவது உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்புக்கு எதிரானது என்று வாதிட்ட தமிழக அரசு தரப்பு மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி தமிழ்நாட்டிற்கு கிடைக்கும் நீர் பாதிக்கப்படும் என்றார். பின்னர் வாதிட்ட கர்நாடக அரசு தரப்பு காவிரி விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எப்பொழுதும் மிகைப்படுத்தி கூறி வருவதாக தெரிவித்தது. இந்நிலையில் மேகதாது அணை கட்டுவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க அனுமதி கோருவதை ஆரம்ப நிலையிலேயே எதிர்த்து தமிழ்நாடு தேவையின்றி அச்சப்படுவதாக உச்சநீதிமன்றம் கூறியது. எனவே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடக அரசுக்கு அனுமதி அளித்த உச்சநீதிமன்றம் அதன் மீது முடிவெடுக்கும் போது தமிழ்நாடு அரசு காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி ஒழுங்காற்றுக்குழு ஆகியவற்றின் கருத்தை கேட்க வேண்டும் என உத்தரவிட்டது. மேலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு உரிய நீரை வழங்கவில்லை என்றால் அது நீதிமன்ற அவமதிப்பாகும் என்றும் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியது. காவிரியில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் நீரை திறக்காவிட்டால் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரள அரசுகள் காவிரி மேலாண்மை ஆணையத்தை நாடலாம் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். மேகதாதுவில் அணை கட்ட உச்சநீதிமன்றம் எந்த அனுமதியும் வழங்கவில்லை என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துவிட்டதாக சில தவறான தகவல்கள் வெளிவருவது கண்டிக்கத்தக்கது என கூறியுள்ளார். மேலும் தமிழ்நாடு அரசு எடுத்த முயற்சிகளின் பயனாக மேகதாது அணை பற்றிய கருத்துருவை காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மத்திய நீர்வள குழுமத்திற்கு திருப்பி அனுப்பியதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த ஆணை தொடர்பான வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசின் கருத்துக்களை கேட்காமல் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது என ஆணையிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 4 ஆண்டுகளில் வெற்றிகரமாக மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்தியதை போன்றே இனியும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திடமும் மத்திய நீர்வள குழுமத்தின் முன்பும் தமிழ்நாடு அரசு தனது வலுவான வாதங்களை முன்வைக்கும் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட உச்சநீதிமன்றம் எந்த அனுமதியும் வழங்கவில்லை என விளக்கம் அளித்துள்ள அமைச்சர் துரைமுருகன் காவிரியின் குறுக்கே புதிய அணை கட்டுவதற்கான கர்நாடக அரசின் எந்த ஒரு முயற்சியையும் தமிழ்நாடு அரசு முடையிலேயே கிள்ளி எறியும் என உறுதிபட கூறியுள்ளார். காவிரி டெல்டா பாசன விவசாயிகளின் உரிமைகளை திராவிட மாடல் அரசு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்றும் தெரிவித்துள்ளார்.
மேகதாதுவில் அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருப்பது மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழகத்தை பாலைவனமாக்கும் கர்நாடக அரசின் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் கடுமையான வாதங்களை திமுக அரசு முன்வைக்கவில்லை என்று விமர்சித்திருக்கிறார். தமிழகத்தின் உரிமையை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே மேகதாது அணை வழக்கில் தமிழகத்தின் உரிமையை காப்பதில் திமுக அரசு படுதோல்வி அடைந்துவிட்டதாக பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக தமிழ்நாடு அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். இந்நிலையில் மேகதாதுவில் அணை கட்டுவது தொடர்பாக எந்த இறுதி முடிவையும் உச்சநீதிமன்றம் எடுக்கவில்லை என்று திமுக எம்பி வில்சன் விளக்கம் அளித்துள்ளார். இந்த ப்ராஜெக்டே வரக்கூடாதுன்னு நாளைக்கு காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஒரு முடிவு எடுத்து விட்டால் அதை அப்படியே காவிரி வாட்டர் கமிஷன் அவர்கள் அதை கைவிட்டு விடுவார். உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்புக்கு எதிராக எந்த அமைப்பும் முடிவுகளை எடுக்க முடியாது என்றும் வில்சன் தெரிவித்துள்ளார்.